ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜினியா செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடிக்கு நம்ம ஒரு தொட்டியில் 4 விதைகள் மட்டும் போட்டோன்னா நல்லா செழிப்பாக வளரும். எல்லா விதைகளையும் கொண்டு போய் ஒரே தொட்டியில் போட்டிங்கன்னா அதோடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜினியா என்கிற காட்டு ரோஜா இதோடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஒரே விதையில் பல்வேறு நிறங்களை நம்ம மலர்களை எடுக்கலாம். வளர்ந்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த விதைகளை எடுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் நம்மளுக்கு பூக்கள் வரும். இதுக்கு நல்ல வடிகால் உள்ள ஒரு பெரிய தொட்டியில் போடணும். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நான் போட்டது ஆரஞ்சு கலர் விதை மட்டும்தான் போட்டேன். ஆனால் இதில் ஒரு பெரிய ஷாக்கிங் என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஏன்னா நான் ரெட் கலரில் சீட்ஸ் போட்டிருக்கேன். அதில் லைட் ரெட்டு, பிங்க்கு இந்த மாதிரி வந்திருக்கே தவிர இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் எனக்கு வரலை. அதுவும் நான் சிங்கிள் பெட்டல்ஸில் போட்ட ஒயிட் கலர் மல்டி பெட்டல்ஸாக வந்திருக்கு. அதனால ஜினியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் பூக்கும், இந்த கலர் தான் பூக்கும், சிங்கிள் பெட்டல்ஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. பை.